ஹாய், நான் ரிஷிகாந்த், மொதராத்திரி படத்தோட ஹீரோ. இவங்க ஹாய், நான் அனிஷ்மா. இந்த படத்தில் ஹீரோயினாக இருக்கேன். ஸோ என்னென்னா, இது நான் சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் தான். நான் இங்கே தான் அந்த பரிசு நகரில் தான் நம்ம வீடு. டான் பாஸ்கோவில் தான் படித்தது. இந்த காலேஜ் டயத்தில் தான் நான் வந்து வெளியூர் போனது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் தஞ்சாவூர் விட்டு, ஃபேமிலி விட்டு இந்த சினிமாவுக்காக பயணிக்க ஆரம்பிச்சது. 15 வருஷம் கழித்து எனக்கு வந்து இப்போது என்னோடய படம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஹீரோவாக படம் நடித்து இன்றைக்கி தியேட்டர்ஸில் வந்திருக்கு. அதுவும் இன்றைக்கி சொந்த ஊரில் எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரோட சேர்ந்து நான் பார்க்க போகிறேன். அண்டு இந்த படத்தில் அனிஷ்மா, நீ பேசுவோம். என்ன பேசணும்? படத்தை பற்றி சொல்லு. மொதராத்திரி மூவி மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸில் ரிஷிகாந்த் ஃபஸ்ட் டைம் லைக் ஒரு ஹீரோவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க சொல்லி தஞ்சாவூர் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாத்தையும் தெரியும். பட் ஹாப்பியாக இருக்குது இப்போது இன்றைக்கி தஞ்சாவூர் வர முடிஞ்சதுக்கு. இது வந்து ஒரு காமெடி மூவி, ஃபுல்லாக ஒரு குடும்ப படம், ஃபன் படம். அண்ட் ஷனுக்கு ஆஃப்டர் ஒரு நிறைய இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் உங்களுக்கு பார்க்க முடியும். அவ்வளோ நல்லா ஒரு சூப்பரான ஒரு ரோல் உங்களுக்கு பார்க்க முடியும். என்னை பற்றியா? நான் இதில் முத்துசெல்வின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற உமன் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அப்புறம் இதில் வேறு ஒரு 27 கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்குது, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ராஜா கருப்பசாமி, ஹீஸ் த டிரெக்டர். ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். ஸோ இது என்னென்னா, படம் வந்து இப்போ மொதராத்திரி டைட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சம்டைம்ஸ் ஒரு வேளை முக சொல்லிக்கிற மாதிரி உள்ளார இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இது தியேட்டரில் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் சென்னையிலேருந்து நாங்கள் ஒன்று நினச்சி ஒரு படம் எடுத்தோம். கண்டிப்பாக இது இந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு. அது வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நாங்கள் தியேட்டர் விசிட் போகும்போது நினச்ச மாதிரியே அது வந்து எல்லாருமே வந்து ரசித்து சிரிக்கிற மாதிரி நிறைய இடங்கள் வந்து ஒர்க் இருக்குது. படம் சூப்பராகவே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸு கம்மியாக இருந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்கு. சின்ன ஸ்க்ரீன்ஸ்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் ஆகிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து தியேட்டர் அவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஷோஸில் போனோன்னா எங்களுக்கு டிக்கெட் பற்றாமல் அடுத்த ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுனால தான் இப்போ எங்கள் படத்துக்கு, ஏன்னா புது படம், சின்ன படம், புது ஹீரோ படம். ஸோ அப்படிங்கும்போது அது அந்த விஷயம் வந்து எப்போவுமே பீப்புள் சப்போர்ட் இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி எங்களுக்கு வந்து எங்கள் படம் இன்னும் பெட்டராக ஆகிட்டுருக்கு. ஸோ மொதராத்திரிங்கிற டைட்டில் வச்சு இந்த படத்தை ஜட்ஜ் பண்ண வேணாம். முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு துளி, ஒரு செகண்ட்ஸ் கூட இந்த விஷயமோ எதுமோ வந்து படத்தில் கிடையாது. முழுக்க இது வந்து ஒரு குடும்ப படம். அதுதான் நாங்கள் மொதராத்திரி குடும்ப படம்னு போட்டிருப்போம். முழுக்க குடும்பத்தோட குழந்தைங்க குட்டிங்களாம் நான் தாராளமாக வந்து பார்க்கலாம். ஊராக பார்த்துட்ருக்கோம். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கேயும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. மேற்கொண்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களையும் உள்ளார கொண்டு வாங்க. ஒரே ஒரு விஷயந்தான், அது நான் இதாக சொல்கிறேன்னு நினைக்கவேனா, தியேட்டரில் பார்த்துருங்க. ஏன்னா உண்மையிலே தியேட்டரில் நீங்கள் பார்க்கலன்னா அது சம்டைம் மிஸ் பண்ணிட்டோமோன்னு ஃபீலிங் வருமோன்னு எனக்கு தோணுது. நான் இந்த ஊர் தான், நம்ம திருவிழாலாம் போவோம் இல்லையா, குடும்பத்தோடு நம்ம வந்து திடீர்னு கசின்ஸு யாராவது கல்யாணத்துக்கு வந்து போகும்போது நம்ம சொந்தக்காரங்கள்லாம் பார்த்துட்டு அவங்க கூட ஒரு லைஃப் இருக்கணும், ஒரு மொமெண்ட்டு. அந்த மாதிரி எல்லோரும் குடும்பமாக ஒரு திருவிழாவுக்கு போன ஒரு எஃபெக்ட் தான் இந்த படம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த தியேட்டர்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போங்க. எல்லா ஊர்லேயும் ஒரு சீசனுக்கு ஒரு திருவிழா நடக்கும்ல, இது இந்த வாட்டி இந்த மொதராத்திரி திருவிழா. எல்லோரும் வாங்க கண்டிப்பாக. ஓகே, நம்ம ஸ்டார்லைன் தியேட்டரில் இப்போ இங்கே வந்திருக்கோம் ஷோ பார்க்குறதுக்காக. ஸோ இங்கே போய்ட்டுருக்கு நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக. மேற்கொண்டு இன்னும் 2-3 ஷோஸ் இருக்குது. எங்கெங்கே போகுதுங்கிறத நீங்கள் புக் மை ஷோவில் பார்த்துட்டு உங்களுக்கு எது நியரஸ்ட்டோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி போங்க. அண்ட் தேங்க்யூ டு ஸ்டார்லைன் சினிமாஸ். தேங்க்யூ.